Namaste students. Today we are going to see about the geography. In geography unit 1 resources. What do you mean by resources? இங்க பார் பூமியில கிடைக்கக்கூடிய வளங்கள் தான் வந்து resources அப்படின்னு சொல்றாங்க. Learning objectives. To introduce the meaning of resources, to familiarize with the different types of resources, to understand the need for conservation of resources, to understand the meaning of எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், இதோடைய பாத்வே. திஸ் லெசன் ஃபோக்கஸஸ் ஆன் த மீனிங், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் சஸ்டைனபிள் living. It also provides an insight to various economic activities, and in particular it deals with the interrelation between nature and மனித human activities. இயற்கைக்கும் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்க, மனித வளங்கள். இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பை தான் இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அன் இன்சைட் டு த வேரியஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வித் த சஸ்டைனபிள் லிவிங். எப்படி வந்து ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த இயற்கை வளங்கள்லாம் உதவுது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த லெசன். ஸோ இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் நிலை. திருக்குறள் 736. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலே சிறந்த நாடாகும் அப்படின்னு திருக்குறளில் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டில் வந்து எந்த விதமான கெட்டதும் நடக்காமல் இருக்கணுமா, கேடு நடக்காமல் இருக்கணுமா, அப்படி மீறி நடந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கணுமா. எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நாடு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நம்ம நாட்டையே சொல்லுவேன், நம்ம இந்தியாவையே சொல்லுவேன். ஏன்னா இந்த உலக நாடுகளே வந்து இந்த கொரோனாவுக்காக பயந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம இப்போ மருந்து கண்டுபிடிச்சி எத்தனையோ நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக அந்த மருந்துகளை கொடுத்துட்ருக்கோம், உதவி செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி பல நாடுகள் இருக்குது, அதில் நம்ம நாடை ஒன்று. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன், புரியுதா? இப்போது இதோடைய இந்த லெசனை பார்க்கலாமா? Cooley was lying in her bed to see if her father would enter into room. She wanted her report card to be signed. There was no symptom of coming of her father. She jumped out of her bed and ran to her mother into kitchen. கோழி என்ன பண்ணிகிட்ருக்கா? கோழி உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக 6th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா? அவளுடைய பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கா, கையில் ரிப்போர்ட் கார்டோட பக்கத்தில் வச்சிட்ருக்கா. ஏன்னா அவங்க அப்பா ரூமில் என்டர் ஆனார்னா அந்த ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா அன்றைக்கின்னு பார்த்து என்டர் ஆகலை. அதனால் பெட்டில் இருந்து இறங்கி நேராக கிச்சனுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்குறா. என்ன கேட்குறான்னு பார்க்கலாமா? குழலி, அம்மா வேர் இஸ் அப்பா. அம்மா குழலி கேட்குறா, அம்மா வேர் இஸ் அப்பா, அப்பா எங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, டுடே ஹி ஹாஸ் ஓவர் டைம் அண்ட் ஹி ஹாஸ் லெஃப்ட் இயர்லி. அப்பா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஓவர் டைம். இப்போ ஓடி பார்த்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்களா. ஓட்டினா இப்போ நம்ம 8 மணி நேரம் வேலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மணி நேரம் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஓவர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவர் டைம், அதனால் இவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு அம்மா குழலிக்கிட்ட சொல்கிறாங்க. அது குழலி என்ன சொல்கிறா? ஓவர் டைம், வாட் இஸ் தட்? ஓவர் டைம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல, அதுதான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, யுவர் ஃபாதர்ஸ் பாஸ் வாண்ட்ஸ் ஹிம் டு மேக் த சோலார் பேனல்ஸ் ஃப்ரம் மோர். அவர் வந்து என்ன பண்ணுறாரா, யுவர் ஃபாதர்ஸ் பாஸ் வாண்ட்ஸ் டு மேனுஃபேக்சரிங் எ ஃபியூ மோர் சோலார் பேனல்ஸ் பிகாஸ் தே ஹாவ் சம் அர்ஜென்ட் ஆர்டர். ஃபாதரோட பாஸ்னால் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஓனர் கூட சொல்லலாம். அவர் வந்து அதிகமாக சோலார் பேனல்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் தே ஹாவ் சம் அர்ஜென்ட் ஆர்டர் இருக்கிறதுனால, அதனால் ஓவர் டைம் பார்க்க போயிருக்காரு. அதுக்கு கோழி சொல்கிறாங்களா, ஹீ ஷுட் ஹவ் டோல்டு மீ லாஸ்ட் நைட் மை ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ஹேஸ் டு பி சைன்ட். அவர் நேற்று ராத்திரிக்கே என்கிட்ட சொல்லி இருக்கணுமே, என்னோட சைன், நான் வந்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து சைன் பண்ணணுமே அப்படின்னு கோழி கேட்டிருக்கிறதுக்கு அம்மா சொல்கிறாங்க, எனஃப் ஆஃப் தட், நவ் கோ யுவர் பாத் அண்ட் கோ ஹாவ் யுவர் பாத், ஐ வில் சைன் யுவர் ரிப்போர்ட் கார்ட்.
போதுமா, நீ என்ன பண்ணு, நீ இப்போ போய் நீ குளிச்சுட்டு கிளம்பு ஸ்கூலுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு இந்த முறை நான் உனக்கு சைன் பண்ணுறேன் ரிப்போர்ட் கார்டில், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ரேங்க் கார்டு இருக்குல்ல, அதில் நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குழலி சொல்கிறா, அம்மா தேங்க்யூம்மா, ஒன் மோர் கொஸ்டின், வாட் டஸ் ஹீ மேக் த சோலார் பேனல்ஸ் ஃப்ரம்? எப்படி வந்து அவர் சோலார் பேனல்ஸை வந்து அப்பா வந்து உருவாக்குறாரு, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாரு? மேனுஃபேக்சர் பண்ணுறதுனா உற்பத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சிலிக்கான் extracted from sand, a natural resource, is used in making PV cells. These convert solar energy into electrical energy. அதாவது நம்ம மண்ணில் பூமியிலேருந்து எடுக்கப்படுகிற சிலிக்கானில் வந்து சிலிக்கான்றது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸு. இது வந்து இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பிவி செல்ஸ். பிவி செல்ஸ்லாம் என்னென்னா ஃபோட்டோவோல்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து சோலார் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து என்ன பண்ணுவாங்க, சோலார் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாற்றுவாங்க. சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுவாங்க. அதுக்கு இப்போ கோழி சொல்கிறா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வாட் டு யூ மீன் பை தட்? நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க, ஆல் திங்ஸ் யூஸ்ஃபுல் டு மேன் இஸ் நேச்சுரல் இஸ் ரிசோர்ஸ். அதாவது பூமியில் மனுஷனுக்கு தேவையான எதெல்லாம் பயன்படுதோ அது வந்து ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இஃப் இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர், நேரடியாக நேச்சர்லேருந்து வந்ததுன்னா வி கால் இட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதுக்கு பேர் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோழி சொல்கிறா, தென் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் அப்பா டூயிங்? அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க, ஹீ இஸ் அ மேனுஃபேக்சரர். ஹீ யூசஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங். அவர் வந்து ஒரு உற்பத்தியாளர். அவர் வந்து அதாவது இப்போ உருவாக்குறவர், உற்பத்தியாளர்னா நேச்சுரல் ரிசோர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, அதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. அதுக்குள்ளே சொல்கிறா, தென் மேனுஃபேக்சர் திங்ஸ் பி கால்ட் அஸ் ரிசோர்ஸஸ். அப்படின்னா மேனுஃபேக்சர் திங்ஸ்லாம் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு கோழி கேட்குறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, எஸ், தே ஆர் கால்ட் அஸ் மேன்மேட் ரிசோர்ஸஸ். அதுக்கெல்லாம் பேர் என்னது, மனிதனால் உருவாக்கப்பட்ட ரிசோர்ஸஸ் என்று அர்த்தம். இப்போ கோழி சொல்கிறா, ஓகே அம்மா, இட்ஸ் கெட்டிங் லேட், லெட் மீ கெட் ரெடி. சரிம்மா, இது ரொம்ப இப்போ நேரமாகிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ ஆக்டிவிட்டி 1 சொல்லியிருக்காங்க. இது நீ சும்மா ட்ரை பண்ணிப்பார். சர்க்கிள் த ரிசோர்ஸஸ் தட் ஆர் நாட் நெசசரி ஃபார் கார்டனிங். கார்டனிங்க்கு எதெல்லாம் தேவையில்ல, எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் தேவையில்ல பாரு. சாயில்னால் என்னது, மண் தேவையா? கண்டிப்பாக தேவை. சீட்ஸு, விதைகள், கண்டிப்பாக என்ன, அதுவும் தேவை. பீஸ் ஆஃப் லேண்ட், கொஞ்சம் இடம் இருந்தால் தானே நம்ம எதனா பண்ண முடியும் கார்டனிங்க்கு. அடுத்து கம்ப்யூட்டர் தேவையா கார்டனிங் பண்ணுறதுக்கு? தேவை இல்லை. அப்போ அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சாப்ளிங்ஸ்னால் மரக்கன்றுகள், சின்ன மரக்கன்றுகள்லாம் இருக்கிற செடிகள், இதெல்லாம் அந்த மாதிரி சாப்ளிங்ஸ், அது வந்து தேவையா? கண்டிப்பாக தேவை. அப்புறம் ஃப்ளவர் பாட்ஸ்னால் என்னது, பூத்தொட்டி, வீட்டு மேலெல்லாம் வச்சுருப்போம்ல, அது தேவை தான். மேன்யூர்னா உரம், கண்டிப்பாக உரமும் தேவை. டெக்ஸ்ட் புக்ஸ் தேவையா? புக்கு தேவையா? உன்னோட 6th சோஷியல் புக்கு தேவையா கார்டனிங்க்கு? நீ வேணால் கார்டனிங்லாம் நல்லா பண்ணிவிட்டு அழகாக இது பண்ணால் அங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்து வேணால் படிக்கலாம். ஓகே, இதுதான் ஆக்டிவிட்டி 1. இப்போது இந்த ஆக்டிவிட்டி 1ல் இருக்கக்கூட கீழே இருக்குது இந்த பேராகிராஃப் பார்க்கலாம். ரிசோர்ஸஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில் ஹியூமன் நீட்ஸ். when anything is someone uses become valuable. All resources have value. The value can be either commercial or non-commercial. Commercial resources have great economic value. ரிசோர்ஸஸ் என்றது மனுஷனோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிசோர்ஸஸ். when anything is sum of use becomes valuable. ஆல் ரிசோர்ஸஸ் ஆஃப் வேல்யூ. எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் வேல்யூ, மதிப்பு இருக்குது. இந்த வேல்யூ வந்து கமர்ஷியலாகவும் இருக்கலாம், நான் கமர்ஷியலாக இருக்கலாம். கமர்ஷியல்னால் என்னென்னா பணத்துக்காக. இப்போ வந்து என்ன சொல்கிறேன், என்னென்ன ரிசோர்ஸ் வந்து இப்போ வாட்டர் எடுத்துக்கோ, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் விற்று எவ்வளோ, ஒரு பாட்டில் 20 rupees 10 rupeesனு விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் கமர்ஷியல். நான் கமர்ஷியல் ரிசோர்ஸ் தான் சன்லைட் வந்து ஒரு நான் கமர்ஷியல். நம்ம அது காசு கொடுக்க போகிறதில்ல, வெயிலில் போய் நின்னா போகிறோம். ஸோ ஹாவ் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ. எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் பூமியிலேருந்து கிடைக்குது, ஆனால் அது காசு கொடுத்து வாங்குறோமா, அப்போ அது கமர்ஷியல். த நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் வெரி அபண்டன்ட் அவைலபிள். ஏர், காற்று, நம்ம மரங்களால் கிடைக்கக்கூடிய காற்று,
இந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு காசு கொடுக்கறது இல்லை, அதில் நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ். இப்போ ஹார்ட்ஸ், டூ யூ ஹேவ் ஆல் த ஐட்டம்ஸ் இன் யுவர் ஷாப்பிங் லிஸ்ட் ஹேவ் கமர்ஷியல் வேல்யூ. இப்போ நீ வாங்கக்கூடிய பொருட்கள், ஷாப்பிங் போகிறீங்க, பொருட்களை வாங்குறீங்க, அப்போ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து கமர்ஷியல் ஐட்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா நீ வந்து ட்ரை பண்ணிப்பார். இப்போ பாரு, டூ யூ நோ, நீங்கள் ஒன்று கொடுத்து இதாம்மா சோலார் பேனல். இது எதுக்குன்னா நம்ம வீட்டு கரண்ட் இருக்குல்ல, இப்போ கரண்ட்டெல்லாம் தேவையே கிடையாது, இதுலேருந்தே கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். வீட்டு மேலே, வயல்வெளியில் இந்த மாதிரி ஒரு சோலார் பேனலை வச்சுட்டோன்னா அது என்ன பண்ணுன்னா சூரியனில் இருக்கக்கூடிய மின் சக்தியை, அதில் இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்து மின் ஆற்றலை கொடுக்கும் நம்மளுக்கு வந்து. அதனால என்னமோ நார்மலாக நம்ம வந்து எப்படி வந்து டிவி, ஃபேன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்மளுக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகும், பவர் ஜென்ரேட் ஆகும். எனிதிங் பிகம்ஸ் அ ரிசோர்ஸ் ஒன்லி வென் இட் இஸ் யூசஸ் டிஸ்கவர்டு. அதாவது அதோட யூஸ் நம்மளுக்கு இருக்கும்போது தான் நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம், அதோட யூஸ் வந்து நம்மளுக்கு அதை வந்து ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். த நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எவர் சேஞ்சிங். எப்போவுமே ஹியூமன் ரிசோர்ஸோடைய நீட்ஸ் வந்து எவர் சேஞ்சிங் ஆகுது. அக்கார்டிங் டு த எவர் சேஞ்சிங் நீட்ஸ், ரிசோர்ஸஸ் கீப்பிங் சேஞ்ச். டைம் அண்ட் டெக்னாலஜி ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் டிட்டர்மைன் வெதர் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் ரிசோர்ஸ் ஆர் நாட். டைமும் டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியம். For example, sun's energy to generate electricity was made possible after the invention of solar panels technology. And இப்போ சன்ஸ் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டிலேருந்து எடுக்கிறோம்ல, அது வந்து சோலார் பேனல் மூலம் வந்துருக்குது. இது ஒரு நியூ டெக்னாலஜி தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் the residing of coal and petrol was in need of an inexhaustible resource time. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த கோல், பெட்ரோல் இதெல்லாம் பூமியில் இருந்து இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இப்போ டேரெக்டாக இந்த சோலார் வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்லை. ஸோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் லெசன்? சோலார் பேனல், அப் டு சோலார் பேனல் ஐ ஹாவ் டாட். நெக்ஸ்ட் இன் நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், we are in the lesson geography, resources, Unit 1, resources. In this chapter we have to see from the natural resources. All resources that have been directly provided by the nature are called natural resources. The air, water, soil, minerals, natural vegetations and wildlife around us are all natural resources only. The use of any natural resource depends on the place it is available, the form in which it is available and the technology necessary to avail it. நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது தான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் இந்த சன்லைட் சொல்லலாம், வாட்டர் சொல்லலாம், சாயில், மினரல்ஸ், மண், தாவரங்கள், இதெல்லாமே நேச்சர்லேருந்து கிடைக்கிறதுனால நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரெனியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஓனர்ஷிப் எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் மெயின் குரூப்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், resources can be classified into biotic and abiotic resources. பயோட்டிக்னா உயிருள்ள திங்ஸ், லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். அப்போ அபயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா நான் லிவிங் திங்ஸ், லேண்டு, வாட்டரு, ஏரு, இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள்லாம் வந்து அபயோட்டிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, the biotic resources were made substance till they were recognized by the humans. According to the humans, the substances were collected by the ancient man and preserved for use. அப்பத்திலிருந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஏன்ஷியன் மேன், அந்த கால மனுஷங்கள்ல இருந்து இந்த மாதிரி பயோட்டிக் ரிசோர்ஸ்லாம் என்ன பண்ண ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிகினிங் மேன் ஹேட் ஒன்லி 3 பேசிக் நீட்ஸ். ஆரம்ப கால மனுஷனுக்கு என்ன 3 பேசிக் நீட்ஸ்னால், ஒன்று ஃபுட்டு, உணவு, செகண்டு க்ளோத்திங், க்ளோத்திங்னா ட்ரெஸ்ஸஸ், நம்ம போடுற உடை, 3வது ஷெல்டர். இது 3 தான் அடிப்படை தேவைகளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் அவர் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஹி கலெக்டட் திங்ஸ் த்ரோ ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் ஹண்டிங், வேட்டையாடுதல், ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதெல்லாம் பார்த்து தான் லேட்டர் வென் ஃபுட் பிகம் ஸ்கேர், they had to cultivate and that become agriculture, and the cattle were used to reared on the
farmers to fulfill the basic needs. இதெல்லாம் தான் primary activities. The abiotic resources were also sought after by the early man. They went in search of better land platforms and they had enough water resources for agriculture and their கேட்டல். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அபயோட்டிக் ரிசோர்ஸஸ்லாம் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு லேண்டை தேடி அதில் எங்கே வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாமே வந்து இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரைமர்லி த டூல்ஸ் வேர் ஒன்லி மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ். Later man dug the earth and better abiotic resources and found copper first and iron later. முதல்ல காப்பர் தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் என்னது அயன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ he also mined previous metals simultaneously for making ornaments. என்ன பண்ண, பூமியை தோண்டி இப்போது நிலக்கரி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே பூமியை தோண்டி தான் கோல் மைன்ஸ் எல்லாமே வந்து தோண்டி அதுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. லேட்டர் மைனிங் பிகேம் ஒன் ஆஃப் த லீடிங் primary activities and still holds an important place among the economic activities. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இது ரொம்ப ஒரு முக்கியமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், on the basis of development. Based on the level development, resources can be divided into actual and potential resources. ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா, ரிசோர்ஸஸ் தட் ஆர் பீயிங் யூஸ் த குவான்டிட்டி அவைலபிள், எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ. இப்போ நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் இருக்குது, கோல். அப்போது அது பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் நாட் பீயிங் யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட் அண்ட் இட்ஸ் குவாலிட்டி லொக்கேஷன் ஆர் நாட் நோன். இப்போ அது யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் வேறு எங்கேயாச்சும் அது இருக்கும், அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ரிசோர்ஸஸ். த டெக்னாலஜி டு எக்ஸ்ட்ராக்ட் சச் ரிசோர்ஸஸ் இஸ் yet to be developed. அந்த மாதிரி இருக்க ரிசோர்ஸஸ் வந்து என்ன பண்ணோம், டெவலப் பண்ணணும். எக்ஸாம்பிள் மெரைன் ஈஸ்ட், அதாவது கடலில் கிடைக்கக்கூடிய ஈஸ்ட் வந்து ஃபவுண்ட் இன் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீல இருக்குது. Do you know marine yeast have greater potential than the terrestrial yeast? They can be used in baking and brewing and wine, bioethanol and pharmaceutical protein production. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மெரைன் ஈஸ்ட் வந்து ரொம்ப உதவுது. அதாவது வந்து நம்ம என்ன சொல்கிற வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில், அது எல்லாத்துக்குமே உதவுது. மருந்து தயாரிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது உதவுது. சரி, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போது on the basis of exhaustibility, on the basis of renewability, resources can be classified as renewable resources and non-renewable resources. Resources once consumed can be renewed with the passage of time are called renewable resources. அதாவது இப்போ சூரிய வெளிச்சம், தண்ணீர், காற்று, வாட்டர் இதெல்லாம் என்னென்னா அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து இப்போ காலையில் இருக்கும் சூரியன்னா கொஞ்சம் நைட்டு மறைஞ்சிரும், அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சூரியன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெனியூவல், திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருப்பது தான் வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ தே ஹாவ் டு பி used wisely. Natural resources which are limited can be called non-renewable resources. They become exhausted after use. The time they take replaced us. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன காலி ஆயிரும். இப்போ நெய்வேலியில் நிலக்கரி வந்து பூமிக்கு அடியில் கிடைக்குது, அப்போ அதை நம்ம எடுக்க ஒரு நாள் வந்து காலி ஆகிடும். அதே மாதிரி தான் கோலாறுன்ற கர்நாடகா மாநில கோலாறில் தங்க சுரங்கம் எடுக்க அதுவும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதை மாதிரி இப்போது நம்ம இந்தியாவில் எங்கெங்கே எது இருக்குதுன்னு தெரியாது. இப்போ கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல திடீர்னு தோண்டும் பொழுது ஒரு தங்கம் கிடைக்குது, தங்க கட்டி, அப்படியே அது ஒரு மலை மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கும். தங்கமோ வைரமோ ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதை எடுத்து ஃபுல்லாக அதை மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது காலி ஆகிற வரைக்கும். அப்போ இது ரொம்ப எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கு அது ரொம்ப உதவும். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் அதர் மினரல்ஸ் எல்லாமே. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இதுதான் அதோடைய ஃபோட்டோ, நிலக்கரி தொழிற்சாலை. The resources which cannot renew themselves are either scarce or totally absent. So man is in search of new resources and it is conducting several researches. He is only after researches.
He confirmed that as a substance is a resource only after the research. He tries to harness it and also searches the regions where it may be found in. They are all potential resources. Wind energy is one such example. The places where the wind energy can be utilized are still unknown. இப்போ வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் எங்கே கிடைக்குது, ஒன்ஸ் இது காலி ஆகிட்டாலும் அடுத்து எந்த இடத்துல கிடைக்கும், இந்த மாதிரிலாம் தேடி 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 இது வந்து நம்ம ரிசோர்ஸஸ் வந்து எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் இந்த விண்ட் எனர்ஜி பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? இங்கே கூட இந்த மப்பேடு கிட்ட ஒரு புதுசாக ஒரு கம்பெனி கட்டியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரோட்லேயே தெரியும், நம்ம பஸ்ஸில் போகிறச்ச பார்த்துருப்பீங்க. அப்போ பார்க்கும்பொழுது இது என்னென்னா பார்க்கும்போது எல்லாம் அந்த இது எல்லாமே ஏரோப்ளானோட இது அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அது வந்து விண்மீல், அந்த விண்ட் எனர்ஜி, அந்த விண்ட் எனர்ஜி சேவ் பண்ணது இந்த காற்றாலைகள் மூலம் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அது the wind energy can be utilized are still unknown. இன்னும் அது எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹார்ட்ஸ், ஹவு டிட் கோல் ஆரிஜின், கோல் எப்படி வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஹாவ் டைம் மீன்ஸ் யூ know it about that. On the basis of distribution, on the basis of distribution, resources can be classified into localized resources and universal resources. When resources are present in a specific region, they are called localized resources. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்ததுன்னா அது பேர் வந்து localized resources. Example, minerals. Some resources are present everywhere. Such resources are called universal resources. Sunlight, air எல்லா இடத்துலையும் இருக்கும், உலகம் முழுவதும் இருக்கும், பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். அடுத்து அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இப்போ இதுக்கு முன்னாடி வாட் ரீஜன், எந்தெந்த காண்டினென்ட்டில் இந்த அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கான். உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஓகே, இந்த லயன் எந்த ரீஜனில் இருக்குது, டைகர் எங்கே இருக்கும், இந்த எல்லாமே, இந்த பென்குயின் எங்கே இருக்குது, எலஃபண்ட் எங்கே இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் இது எல்லாமே நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது. ஆனால் எந்த ரீஜனில் எந்த காண்டினென்ட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இஃப் யூ ஹாவ் டைம்னா கூகுள் பண்ணி பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், based on the ownership, resources can be classified into individual resources, community owned resources, national resources and international resources. Individual resources are resources privately owned by இண்டிவிஜுவலால் ஓன் பண்ணியிருக்க, தனி நபரால் ஓன் பண்ணியிருக்கலாம் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட்டு, உனக்கு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. Community owned resources are resources which can be utilized by all the members of the community. Public parks, பப்ளிக்காக ஒரு பார்க் இருக்குது, எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைப்ரரி இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் இருக்கா. நேஷ்னல் ரிசோர்ஸஸ், அதாவது with the political boundary and oceanic area of country. Tropical forest region, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நேஷ்னல் ரிசோர்ஸஸ். அந்த ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து அந்த நாட்டுக்கு சொந்தமான நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் கால்டு the world's largest pharmacy and 25% of the natural vegetation are medicinal plants. சின்சோனா இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதிகமாக இந்த மழை பொழிவும் வரக்கூடிய இந்த மாதிரி காடுகள் வந்து உலகத்தில் வந்து 25% ஒரு மருந்தகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நேச்சருக்கு வந்து நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல் ஓஷனிக் ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த ஓப்பன் ஓஷன். கடலுக்குள்ளே கிடைக்கிறது. உலக எல்லா நாடுகளுக்குமே இது நம்ம ஓஷன் பவுண்ட்ரி, அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் நம்மளுடைய ஓஷன் பவுண்ட்ரி. அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் பொதுவான அந்த இன்டர்நேஷ்னல் ஏரியாஸில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸா. ஆம்பர்கிரிஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஸ்பெர்ம் வேர்ல்ன்ற இருக்கக்கூடிய அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து ஆம்பர்கிரிஸ். பவுண்டு வந்து 0.454 kg of speed swelling ambergris worth $, வந்து $63,000 and used in perfume industries யூஸ் பண்ணுறாங்களா. அதோடைய ஃபோட்டோ தான் இது பாருங்கள். man-made resources. Next class we see about the man-made resources at all. Thank you students.